சமீபமாக பார்த்தீங்கன்னா உங்கள் கதைக்களம் சூஸ் பண்ணுறதுலாம் அழகாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு படத்துலையும் இப்போ லைனாக வந்ததில் வேறு வேறு கதைக்களமாக நீங்கள் அமைச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த இதுக்கான காரணம் என்ன? நீங்கள் மாற்றத்துக்கான காரணம் என்ன? இல்லை சார், உங்கள் கேள்வியிலே தான் பதில் இருக்கு. அதுதான் கதைக்களம் தான் ரொம்ப புதுசாக இருந்தது. யூஸ்வலாக பண்ணால் ஓடவும் மாட்டேங்குது சார். அது ஒரு பெரிய இதாக இருக்குது. நம்ம ரெகுலரான ஒரு சினிமா, ஒரு பேட்டர்னாக ஒரு சினிமா பண்ணோன்னா அதுவும் ஓட மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி புதுசாக ஆக்சுவலாக இது ஒரு ஓடிடிக்கு ஒரு சின்ன பட்ஜெட்டில் நாங்கள் ஒரு ஆந்தாலஜி ஃபிலிமாக 4 கதைகள் பண்ணலாம் தான் ஆரம்பிச்சது. பட் படம் பண்ண அதோட நம்ம அந்த ப்ராசஸை பார்க்க நல்லா வருது அப்படின்னோடனே இது தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணலான்னு ப்ரொடியூசர்ஸ் முடிவு பண்ணாங்க. ஸோ எனக்கு இந்த கதையை கேட்கும்போது எனக்கு இந்த கேரக்டரும் புதுசாக இருந்தது. இந்த கதையில இந்த துப்பாக்கியும் இந்த கேரக்டரும் எப்படி ரிலேட் பண்றாரு, இந்த ஸ்கிரீன் பிளே திரைக்கதை ரொம்ப புதுசா இருந்தது. ஸோ ஒரு புது முயற்சியா இருக்கட்டுமே, மக்களுக்கும் இந்த முயற்சி புதுசா இருக்கட்டும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது நிறைய பேருக்கு என்னடா சொல்லிட்டு இருக்காங்கிற ஒரு சின்ன ஒரு நெருடல் வரும். 4 பேர் கதை இருக்கும், அது பாட்டுக்கு போகும். பட் செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது தான் எனக்கு இந்த காளிதாஸ்ல தான் நடந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு வெளியில வந்தோடனே பிரஸ்ட்டை கேட்கும்போது என்ன ஜி பார்த்துட்டு சொல்றீங்க அப்படி போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது தான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து என்னென்ன அந்த மாதிரி தான் இந்த படமும். ஸோ இந்த படம் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கதையா ரொம்ப புதுசா இருந்தது. பர் சார் கோ ப்ரொடியூசர் சொன்னாரு இந்த மாதிரி ஏ சர்டிஃபிகேட் யூ சர்டிஃபிகேட்லாம் பாகுபாடு பார்க்குறாங்க அப்படின்னு. உண்மையிலே அப்படி பாகுபாடு பார்க்குறாங்களா? உங்களோட கருத்து என்ன? இந்த படத்தோட சப்ஜெக்ட் உங்களுக்கே தெரியும் சார். அது சென்சார் போர்ட்ல யார் பாக்குறாங்கிற ஒவ்வொரு மைண்ட் செட்டை பொறுத்து இருக்கு சார். இப்ப இந்த கதையில பாத்தீங்கன்னா பிளட் ஷெட் கிடையாது. எனக்கு நான் நேபாளின்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்துல பார்க்கும்போது நிறைய பிளட் ஷெட் இருக்கும், உங்களுக்கு ஆக்ஷன் நிறைய இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் சில சென்சுவலான சீன்ஸ் இருக்கும், பல்கரான சில சீன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணுன்னு சொல்லி ரிமூவ் பண்ணியே திருப்பி ஏ சர்டிபிகேட் தான் கொடுத்தாங்க. ஸோ இப்போ இருக்கிற சென்சார் போர்டு அப்பயே அப்படிதான் ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. ஸோ இப்பவும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருக்காங்க. பட் இந்த படம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சோஷியல் மெசேஜ் நிறைய இருக்கும், கொஞ்சம் சில கருத்துக்களை கொஞ்சம் நிறைய உள்ளடக்கி வச்சிருப்பாரு டைரக்டர். ஸோ பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் யூஏ தான் எதிர்பார்த்தேன் ஆக்சுவலா. அப்படி ஒன்றும் பெருசா ஏ சர்டிபிகேட்டுக்கான ஒரு கண்டென்ட் மாதிரி இது தெரியல. பட் அஃப்கோர்ஸ் சென்சார் போர்டோட அந்த மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்கு சார். இப்போ டைரக்டர் சார், அதாவது மாநகரம் படத்துக்கு பிறகு ஒரு நீட்ஃபுல்லான ஹைபர் லிங்க் படமா இந்த படத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆனந்த ஒரு தயாரிப்பாளரா கிடைச்சதுல எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் ரிவ்யூ நீங்க தான் இப்ப கொடுத்தீங்க. ஏன்னா எங்க படத்தை நாங்களே உட்காந்து முன்மொழிஞ்சிட்டு இருக்கோம் மேடையில. நான் தான் சொன்ன நிறுத்துங்க, அவங்க பார்த்துட்டு கேட்கட்டும், கேள்வி கேட்டாதான் ஏதோ சொல்லுவாங்கன்னு. ரொம்ப சந்தோஷம் சார். சரி, எங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல தயாரிப்பாளர் வந்திருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் டைரக்டர்கிட்ட ஒரு கேள்வி, இந்த படத்துல ஒரு துப்பாக்கி பல கதைகள்ல டிராவல் ஆகுது, எல்லா கதைகளுக்குமான தீர்வையுமே அந்த துப்பாக்கி தான் தருது. இது வன்முறையை முன்வைக்கிறது மாதிரி ஆகாதான்? நிச்சயமா நீ கேள்வி நியாயம் இருக்கு. அதுக்கு நான் செகண்ட் பார்ட் ஒரு லீடு வச்சிருக்கேன். ஸோ அந்த செகண்ட் பார்ட்ல கண்டிப்பா அது நீங்க துப்பாக்கி தீர்வா இருக்காது அப்படிங்கறத நம்புற மாதிரி ஒரு கதை பண்ணுவேன் கண்டிப்பா. பரத் சார், சார் முன்னாடிலாம் உங்களை கான்டாக்ட் பண்ணனா ஒரு கதாசிரியர் கதை சொல்லணும், ப்ரொடியூசர் கதை சொல்லி டைரக்டர் கதை சொல்லும் போது எனக்கு ஃபுல் பிச்சா என் ஸ்டோரியில நான் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. ஆனா இப்ப நீங்க கதை களம் டோட்டலா மாத்திட்டீங்க. இப்ப 4 ஸ்டோரியில நீங்க ஒரு சின்ன பார்ட் தான் பண்ணிருக்கீங்க. இது எப்படி இருக்கு? ஏன்னா இதே மாதிரி டிராவல் பண்ணுவீங்களா இல்ல திருப்பி ஃபுல் பிச்சா தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்க போதா? இல்லையே சார், அப்படிலாம் கிடையவே கிடையாது சார். அப்படின்னா நான் ஒரு வெயில் பண்ணிருக்க மாட்டேன், ஒரு கடுகு பண்ணிருக்க மாட்டேன். ராஜகுமாரன் சார் கூட நடிச்சாரு, வெயில் பண்ணிருக்க மாட்டேன். இல்லைன்னா ஒரு அழகா இருக்கிற பயமா இருக்கிறது ஒரு படம் அருண் குமாரா இருந்த டைம்ல நான் அவர் கூட பண்ணேன். ஸோ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கதையில நம்மளுக்கு என்ன இருக்கு, அதே மாதிரி இந்த கதையை என்னோட போர்ஷனுக்கு நான் ஹீரோ சார். சின்ன பாட்டு கிடையவே கிடையாது. நீங்க இதை ஒரு பொதுப்படையா பாருங்க, படமா பார்க்கும்போது என்னோட போர்ஷனுக்கு நான் ஹீரோ. ஒவ்வொரு போர்ஷனுக்கும் அவங்க ஒரு முக்கியத்துவமான ஒரு கதாபாத்திரமா பாருங்கன்னு தான் சொல்றேன். அதான் இது ரெகுலரான ஒரு ஹீரோ ஹீரோயின், ஒரு காமெடியன், ஒரு 4 ஃபைட் அந்த மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்காது. ஒரு கண்டென்ட் பேஸ்டா பார்க்கணும், 2 மணி நேரம் நம்மளுக்கு ஒரு திரைக்கதை இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம் பார்க்கணும்னா பார்க்கலாம். ஸோ அந்த அடிப்படையில தான் நான் எப்பவுமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்னோட பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம்ஸ் அப்படிதான் இருந்திருக்கு. ஒரு சில படங்கள் ஆமா ஹீரோயிசம் ஃபிலிம்ஸ் பண்ணி ஆகணும் சார், கமர்ஷியலுக்கு நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படிதான் நான் அதை பாக்குறேன்.